நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், பெரிய இலக்குகள் திடீர் வளர்ச்சி காட்டும் ஆயுள் ரேகை. அதான் தலைப்பு. ஒரு சில பேருக்கு இலக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்களுக்கு ஆயுள் ரேகை எப்படி இருக்கும், எப்படிலாம் இருந்தால் ஆயுள் ரேகை எங்கு ஆரம்பிக்கிறது, எங்கு முடிகிறது, எந்த மாதிரி ஆயுள் ரேகை இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போக போகிறது என்பதை மிக எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களுடைய ஆயுள் ரேகை பார்த்து. இப்போ இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஆயுள் ரேகைங்கிறது நம்ம கட்டவரல் இருக்கு இல்லையா, நம்ம கட்டவரலை சுற்றி வரக்கூடியது ஆயுள் ரேகை. நான் போட்டிருக்கிறது 2 ஆயுள் ரேகை போட்டிருக்கேன். ஒன்று குருமேட்லேருந்து ஆரம்பிச்சு வருது, ஒன்று இயற்கையாக ஆரம்பிச்சு வருது. 2 ஆயுள் ரேகை 2 போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்குனுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் கையில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் குருமேட்டில் ஆரம்பித்தால், ஆயுள் ரேகை குருமேட்டிலிருந்து ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு உயர்ந்த லட்சியம், உயர்ந்த இலக்கு அடைந்தே தீருவார்கள். குருமேடு என்பது ஒரு உயர்ந்த பதவி அந்தஸ்தை குறிக்கக்கூடியது. அங்கிருந்து ஆயுள் ரேகைனா உயிர் சக்தி, உடல் சக்தி, உடல் பலம், உயிர் பலத்தை காண்பிக்கக்கூடியது. சரிங்களா? அந்த குருமேட்டில் இருந்து ஆரம்பிக்கும் போது இந்த ஆயுள் ரேகை என்பது உயிர், உடல் சக்தி. சக்தி எவ்வளவு இருக்கு, உடம்புல நல்லா இருக்கா, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா. 2 ஆயுள் ரேகை இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, நல்ல பலமான உடல் அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த சுக்கிரமேட்டை சுத்தி வரணும் ஆயுள் ரேகை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், குருமேட்லேருந்து வந்தால் மிகவும் சிறப்பு. உயர்ந்த இலக்கு, உயர்ந்த லட்சியங்களை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அதுக்கு முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி ஆயுள் ரேகையிலேருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகள் வந்ததுன்னா எந்த வயதில் இருக்கோ அந்த வயதில் திடீரென்று வளர்ச்சி ஆகி வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கான சான்சஸ் உருவாகுது. இந்த ஆயுள் ரேகை வெட்டு, துண்டு, தீவு, சங்கிலி மாதிரி இல்லாமல் திறமையா ஆயுள் ரேகை 1 இருந்தாலே மிகவும் சிறப்பு, 2 இருந்தால் கூடுதல் பலம், இரட்டை பலம். அதே மாதிரி செவ்வாய் ரேகையும் சேர்ந்துருந்தா வியாதி இருக்காது, நல்ல பலமான ஒரு அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? இப்போ ஆயுள் ரேகை குருமேட்டில் முடிஞ்சா ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, முயற்சி பண்ணி போயிடுவாங்க. இந்த ஆயுள் ரேகை அந்த சுக்கிரமேட்டை சுத்தி வந்ததுன்னா நல்லா சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு இந்த ஆயுள் ரேகை என்ன பண்ணா, நேராக அப்படி வருது சார், நேராக அப்படி சந்திரமேடு வரைக்கும் நின்றும். சந்திரமேடு வரைக்கும் அப்படி வந்து வரும், அப்படியே வரும், இங்கே போகாது. சந்திரமேடு வரைக்கும் போச்சுன்னா சார் வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வாழ்க்கையில் டாப் பொசிஷனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகையில் இப்படி கீழே கிளைகள் இருக்குதுன்னு வச்சுங்க, நிறைய வருமானம் வரும், உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். குருமேட்டில் ஆரம்பிக்கிற விதி ரேகையினால நல்லது என்னன்னா, உயர்ந்த இலக்கை அடைவார்கள். கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும், அகந்தை, தான் என்கின்ற அகந்தை இருக்கும், அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ரேகையிலும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அதை நன்மையை மட்டும்தான் நாம் பார்த்துட்டு வரோம், தீமையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த ஆயுள் ரேகையில வெட்டு, துண்டு, சங்கிலி மாதிரி இருந்தால் உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி செவ்வாய்மேட்லேருந்து கீழ் செவ்வாய், கீழ் செவ்வாயிலேருந்து ஒரு கிராசிங் வருதுன்னு வச்சுங்க, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, மாமன் மச்சான்குள்ள சண்டை, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த வயசில் சண்டை சச்சரவு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ நீளமாக இருக்கோ அவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சுக்கிரமேட்லேருந்து ஒரு ரேகை போயிட்டு இப்படி வருது, கிராசிங்காக வருது, ஆயுள் ரேகை போய் தொடுது. அந்த முதல்ல போய் தொடர போது திருமணத்தை குறிக்கிறதா இருக்கும். திருமணத்தை எந்த வயசில் திருமணம் நடக்குங்கிறத இதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த திருமண ரேகை இருக்குல்ல, அதையும் பார்க்கலாம். சந்திரமேட்லேருந்து ரேகை போயிட்டு இப்போ விதி ரேகை இருக்குது. இந்த விதி ரேகை சந்திரமேட்லேருந்து ஒரு ரேகை போகுது. அந்த ரேகை சந்திரமேட்லேருந்து ஒரு ரேகை போய் விதி ரேகை டச் பண்ணிச்சுன்னா அதுவும் திருமணத்தை குறிக்கக்கூடியது, திருமணத்தை காண்பிக்கும். இப்போ இன்னொரு விஷயம், நம்ம ஆயுள் ரேகை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க, சுய முயற்சியினால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆயுள் ரேகையில் கிளை இது போய் நேராக சனிமேட்டில் முடியுதுன்னு வச்சுங்க, உங்களுடைய சுய முயற்சினால் எந்த வயசில் அந்த கிளை ஆரம்பிக்குதோ அந்த வயசில் நீங்கள் நல்ல சுய முயற்சினால் நல்ல வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை கிளை ரேகைகள் இருக்கோ அத்தனை திடீர் அதிர்ஷ்டம். அந்த வயசில் திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைக்கு போயிடுவீங்க.
ஆயுள் ரேகை நல்லா இருந்ததுன்னா உடைவு தீவு வெட்டு துண்டு இல்லாமல் இருந்துருச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் கொடுத்து வைக்கணும், உங்கள் உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க, எல்லா ஆசைகளும் நிறையா இருக்கும். சுக்கரமேடு நல்லா இருக்கு சார், ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, ஆசையை அனுபவிக்கிறதுக்கு உடம்பு வேணும் இல்லையா, உடம்பு பலம் உயிர் பலமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு சின்னூண்டு ஆயுள் ரேகை இந்த மாதிரி இவ்வளோதான் வருது, இவ்வளோதான் வருதுன்னா இந்த வயசு வரைக்கும் உங்களுக்கு உடம்புல பலம் அதிகமாக இருக்கும், உயிர் சக்தி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பலம் கம்மியாகும், உடனே இறந்துருவாங்கன்னு கிடையாது. ஆயுள் ரேகை ஆயுளை குறிக்காது, அதுக்கு பேர் தான் ஆயுள் ரேகை. அதுக்கு என்ன பேர் வைக்கணும் தெரியுமா? சக்தி ரேகை, உயிர் ரேகைன்னு வச்சுக்குவோம். இந்த ரேகையிலிருந்து தான் மற்ற ரேகைகளுக்கு அதாவது சக்தி கிடைக்குது. இந்த சக்தி உடல் சக்தி உயிர் சக்தியிலிருந்து தான் இதோட சேர்ந்து புத்தி ரேகை சேர்ந்து இருந்ததுன்னா திட்டமிட்டு அதாவது அடுத்தவங்கள சேர்த்து பேசி முடிவுக்கு வருவாங்க. தனியாக போட்டு தனியாக வந்து புத்தி ரேகை ஆரம்பிச்சுன்னா தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனி திறமை வாய்ந்து வராது. கை என்பது காலத்தின் ஒரு கண்ணாடி. உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு நடக்கப் போகிறது என்பதை காண்பிக்கிறது கைரேகை. காண்பிக்கிறது மட்டும்தான், முயற்சி செய்கிறது நீங்கள் முயற்சி செய்தால். இப்போ குருமேட்லேருந்து ஆயுள் ரேகை போயிருக்கு, நீங்கள் உங்கள் எண்ணம் வந்து உயர்ந்த எண்ணமாக இருக்கும், வாழ்க்கையில் நல்ல டாப் பொசிஷனுக்கு தான் விரும்புவீங்க, டாப்பில் போய் உட்காந்துருவீங்க. அதுக்கு நீங்களும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்தால் நல்ல பலனை அடைய முடியும். கைரேகை என்பது நீங்கள் பார்க்குறீங்களோ அது வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன காமிக்குதோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதுக்கு எண்ணங்கள் மேடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சுக்கரமேடு அதிகமாக இருந்ததுன்னா ஆசை அதிகமாக இருக்கும் சார், சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு மேட்டுக்கும் ஒரு பலன் உண்டோ உங்களுக்கு நம்ம காணொலியை பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஆயுள் ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருந்து வெட்டு துண்டு இல்லாமல் உடம்புல நல்ல பலம் இருக்கு, நல்ல திறமையா இருக்கு, உயிர் சக்தி நிறைய இருக்கு. அதுல மேல் நோக்குன கோடுகள் இருந்ததுன்னா எந்த வயசுல இருக்குதுன்னு பாருங்க. அந்த வயசுல உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், படிச்சு வேலைக்கு போயிருக்காங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை மாற்றம், நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸ் வாழ்க்கையில ஆயுள் ரேகையில மேல் நோக்கின கிளைகள் வரும் வயதில் பெரிய ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, லட்சியம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டம். அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகை வந்து குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ரொம்ப நாள் ஆசையை நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, அது நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய கையில உள்ள ஆயுள் ரேகையை பாருங்க, 2 ஆயுள் ரேகை இருக்கா, 2 பலம். ஆயுள் ரேகையோட செவ்வாய் ரேகை சேர்ந்துருக்கா, அந்த ஆயுள் ரேகைக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. வெட்டு துண்டு தீவு இல்லாம இருந்ததுன்னா நல்ல விஷயம். குருமேட்டில் ஆயுள் ரேகை ஆரம்பிக்கிறா, சந்திரமேட்டில் போய் முடியுதா, கீழ் நோக்குன்னு சிலும்பல் இருந்தால் நல்ல ஒரு மல்டிபிள் இன்கம் நிறைய வரும், ஆனால் வியாதி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி புதன் ரேகை வந்து ஆயுள் ரேகையோட ஜாயிண்ட் ஆகக்கூடாது. ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா நல்ல பலன் தான், நல்ல பண வசதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பிசினஸ் மூலமா டாப் பொசிஷன் வந்துருவீங்க, ஆனால் அந்த சேரக்கூடிய வயசுல வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும். உங்களுடைய கையை பாருங்கள். ஆயுள் ரேகை என்பது உடல் சக்தியை, உடல் பலத்தை, உயிர் பலத்தை காண்பிக்கக்கூடியது. உங்களுடைய அதாவது அணுக்கருகள் எவ்வளோ ஒரு உடம்புல வந்து எவ்வளோ ஒரு தில்லு இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த திறமை, அந்த ஒரு சக்தி எவ்வளவு இருக்குதுங்கிறத ஆயுள் ரேகை காட்டுது. ஆயுள் ரேகை என்பது உடைவுபடாமல் வெட்டு துண்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, எல்லாத்தையும் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்த போறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஆயுள் ரேகை ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு உடம்புல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வரும், கொஞ்சம் லேட்டாக சக்ஸஸ் ஆகும், அவ்வளோதான். ஆயுள் ரேகையில் மேல் நோக்கின கிளைகள் எந்த வயசுல வருதுன்னு பாருங்க, அந்த வயசுல உங்களுக்கு திடீர் வளர்ச்சி ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. குருமேட்லேருந்து ஆயுள் ரேகை ஆரம்பிச்சதுன்னா அல்ல ஒரு ரேகை வந்து அதில் ஜாயிண்ட் ஆனாலும் உயர்ந்த லட்சியங்களை அடையக்கூடியவராக, உயர்ந்த இலக்குகள் இருக்கும், வெற்றி அடையக்கூடியவராக இருப்பார். சந்திரமேட்டில் போய் விதி ரேகை ஆயுள் ரேகை முடியுது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வெளிநாடு வெளியூர் போய் நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் சம்பாதிப்பீங்க, சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியில சுற்றி பார்க்கறது, இன்னும் சொல்ல போனால் இந்த ஆயுள் ரேகை போய் சந்திரமேட்டில் முடியுது சார். நிறைய பேருக்கு ஆயுள் ரேகை போனால் என்ன வெளிநாடு, எல்லாருமே வெளிநாடு வெளியூர் போகிறதில்ல, ஆனால் சுற்றிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க, அப்படியே ரவுண்டிங்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது ட்ராவல்ஸு நடத்துறது, வண்டி ஓட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே கொஞ்சம் அங்கே ஒரு நாள் வேலை, இங்கே ஒரு நாள் வேலை, இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு சந்திரன் வந்து மனோகாரகன். அதாவது 2.25 நாளில் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி போயிடுவார் சந்திரன். அதனால் அந்த மாதிரி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆயுள் ரேகையை பாருங்கள், நல்ல உடம்புல பலம் இருக்கா, எவ்வளோ அந்த ஆயுள் ரேகையை எவ்வளோ பலம் உடம்புல எவ்வளோ பலம் இருக்குது, அதில் அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்க்கணும். அதில் விடுபட்டு இருக்கு சார். இப்போது நடுப்புற ஒரு இடத்துல விடுபட்டு இருக்கு, ஒரே ஒரு ஆயுள் ரேகை இப்படி வருது, இந்த ஆயுள் ரேகை இந்த இடத்துல விடுபட்டு இருக்கு. இப்போ இந்த வயசில் நீங்கள் ஊர் விட்டு ஊர் போகிறீங்க, ஒரு பொருளெல்லாம் ஒரு ஊரில் இருக்கீங்க, நிலபலம் சொத்து பத்தெல்லாம் விற்றுப்பட்டு வேற ஊரில் போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் லேட் சக்ஸஸ். அந்த ஆயுள் ரேகை அதோட முடியக்கூடாது,
இப்படி வெட்டு வந்தாலும் திரும்ப வந்து வருதுன்னா உங்களுக்கு ஒரு ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு, இல்லைன்னா ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு வரதுக்கான சான்சஸும் இருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல உடல்நல குறைவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உடல் சக்தியை குறிக்கிறது இல்லையா, இதையும் பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த ரேகை உடைவுபடுற நேரத்துல புத்தி ரேகை, இருதய ரேகை, விதி ரேகை இதெல்லாம் உடைவுபட்டுறதுன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆக போகுதுன்னு அர்த்தம். ஆயுள் ரேகை மட்டும் உடைவுபட்டுறதுன்னா நீங்க வெளிதேசம் போய் செட்டில் ஆக போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது, வெளியூர்ல போய் செட்டில் ஆகுறது, இந்த மாதிரி சொந்த ஊரை விட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆயுள் ரேகையை பாருங்கள். எப்படி இருக்கு, உடம்புல பலம் எப்படி இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கு, வாழ்க்கையில எப்படி நல்ல எந்த வயசுல நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது ஆயுள் ரேகை. உங்களுடைய ஆயுள் ரேகையை பார்த்து பயன் பெறுங்கள். இப்போ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன் பெறுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.